ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஷெடியூலிங் இது மொத்தம் 4 ஷெடியூலிங். ஆல்ரெடி உங்களுக்கு 3 ஷெடியூலிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட 4வது ஷெடியூலிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஸோ ஒரு ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ரன் ஆகிட்டே வரும். அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு வெயிட்டிங் ஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் அதோட ஒரு டைம் குவாண்டம்னு சொல்லிட்டு ஒரு குவாண்டம் பீரியட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக ஷெடியூலிங்கை பொறுத்த வரைக்கும் 1 மில்லி செகண்ட் மினிமம் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க குவாண்டம்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ 2னா 2 மில்லி செகண்ட்ஸ் 2 வேல்யூஸ் எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் இது 3 அப்படின்னா 3 வேல்யூ எடுத்துக்கும். இந்த குவாண்டம் பேஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதான் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து P1 P2 P3 P4னு 4 ப்ராசஸ் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, அதோட பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு க்யூ ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே என்ன ஃபார்ம் பண்ணுவோம், க்யூ வந்து போடுவோம். சரிங்களா? அதோட இந்த சம்மில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து க்யூ ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கான் சார்ட் போட்டுக்கோங்க. இங்கே ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ P1 ப்ராசஸில் எவ்வளோ வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது, P1ல் நம்மளோட பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது 5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், ரஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போது P1ல் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது 5 பர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு P2ல் என்ன இருக்குது 4. அடுத்து P3ல் வந்து 2, P1ல் வந்து 1. ஓகேங்களா? நமக்கு குவாண்டம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் சம் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் க்யூவில் ஃபஸ்ட்டு P1ஓட அரைவல் டைம் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அப்போ அரைவல் டைம் 0ங்கிறதுல என்ன ப்ராசஸ் நடக்குது, P1 நடக்குது. ஓகே, ஸோ அப்போ க்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன இன்க்ளூட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு க்யூவில் 0 to 1 ப்ராசஸில் நமக்கு என்ன க்யூ என்ட்ரு ஆகுது, P1 அப்படிங்கிற ப்ராசஸ் என்ட்ரு ஆகுது. ஓகேவா? நம்ம டைம் குவாண்டம் என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். டைம் குவாண்டம் என்னது 2 மில்லி செகண்ட்ஸு. அப்போ அது என்ட்ராகும்போது நமக்கு இங்கே வேல்யூ என்ன ஆகும், 5 அப்படிங்கிற வேல்யூ 2 மில்லி செகண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கான் சார்ட் வாங்க. அப்போது 0லேருந்து 2 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்குது, P1 நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆகும், அடுத்த ப்ராசஸ் அதுக்கு என்ட்ரா என்ன சொன்னேன்னா அடுத்த அரைவல் டைம் செக் பண்ணும். அரைவல் டைம் 1ங்கிற இடத்துல என்ன ப்ராசஸ் இருக்குது, P2 இருக்குது. ஓகே, அப்போ P2ஓட வேல்யூ இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, பர்ஸ்ட் டைம் 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 4ங்கிற இடத்துல 2 மில்லி செகண்ட்ஸ் டேட்டாஸ் என்ட்ரு ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். அப்போ கான் சார்ட்டில் என்ட்ரு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், P2. அப்போ 2 + 2 இங்கே 4ங்கிற வேல்யூ நமக்கு பேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அரைவல் டைம் செக் பண்ணுது. அரைவல் டைம் செக் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் இங்கே என்ன இருக்குது, P3. ஓகேங்களா? அரைவல் டைம் 2ன்னு செக் பண்ணுற இடத்துல இங்கே என்ன இருக்குது, P3 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் நமக்கு இருக்குது. அப்போ அந்த P3யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது நமக்கு 2. ஓகேவா? P3யோட வேல்யூ என்ன 2. அப்போ இது ஃபுல்லாக அப்படியே என்ன ஆயிடுது, டேட்டா உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துடுது. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் இங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு P3 இங்கே என்ன ஆயிடுது, இங்கே சென்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ P3யோட வேல்யூ என்ன, 2 + 2 6. ஸோ அரைவல் டைம் பர்ஸ்ட் டைம் வந்து 2. P3யோட வேல்யூ வந்து பர்ஸ்ட் டைம் 2. அந்த வேல்யூ உங்களுக்கு அப்படியே இங்கே சென்ட் ஆயிடுச்சு. ஸோ P3 ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 குவாண்டம் டைமாக எடுக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 0ங்கிறதுல ஸ்டார்ட் ஆகிறப்ப ப்ராசஸ் P1 இருக்குது, அதோட பர்ஸ்ட் டைம் 5. அதில் இருந்து 2 டேட்டா மட்டும் என்ட்ராகுது, அது 3ன்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன, 0லேருந்து 2க்கு P1 ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு அரைவல் டைம் 1ல் ப்ராசஸ் 2, அதோட பர்ஸ்ட் டைம் 4. இங்கே இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2 டேட்டாஸ் மட்டும்தான் எடுக்கிறோம், பேலன்ஸ் 2 டேட்டா இருக்குது. அப்போ 2 + 2 4. நெக்ஸ்ட்டு அரைவல் டைம் 2ல் ப்ராசஸ் 3 அதை செக் பண்ணுது. இங்கே 2ங்கிற டேட்டா இருக்குது, நமக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ப்ராசஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போது என்ன ஆகுது, P3யோட வேல்யூ 6 முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ அடுத்து நமக்கு என்ன ரூல்ஸ் படி சென்ட் ஆகணும், P4 உள்ளே என்ட்ரு ஆகணும்.
ஆனால் அரைவல் டைம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 0, 1, 2 இருக்குது. 3ங்கிற அரைவல் டைம் இல்லை. அப்போது திரும்ப என்ன ஆகுதுன்னா ப்ராசஸ் உள்ளே போகுது. ஏன்னா இது அரைவல் டைம் 4. அப்போ அந்த 2 to 4க்குள்ளே இன்னொரு ப்ராசஸ் நடக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது, சைக்கிள் திரும்ப சர்க்கிள் ஆகுது. அப்போ ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ், 0ட ப்ராசஸ் இங்கே நமக்கு ஆல்ரெடி இங்கே பர்ஸ்ட் டைம் 3 இருக்கா. ஸோ அப்போ P1 அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன ஆகும், நமக்கு என்ட்ராகும். ஸோ அது என்ட்ராகும்போது அதோட பர்ஸ்ட் டைம் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 3. ஸோ அப்போ இதுலேருந்து 2 மில்லி செகண்ட்ஸ் டேட்டா சென்ட் ஆகும். ஸோ பேலன்ஸ் 1 மில்லி செகண்ட் டேட்டா இங்கே இருக்குது. ஸோ அப்போ P1 6 + 2 இங்கே என்ன ஆயிடுது, 8. ஓகே, புரியுதா? இப்போ அரைவல் டைம் 3 நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த அரைவல் டைம் என்னது, 4. 4ங்கிற இடத்துல என்ன இருக்குது, P4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ P4 ப்ராசஸோட பர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, 1. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், டேட்டாவை சென்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ P4 8 + 1 வேல்யூ என்ன, 9. பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ P3 முடிஞ்சிருச்சு, P4 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது P1 and P2. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும், ஆல்ரெடி P1 வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு, பேலன்ஸ் 1 தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் செக் பண்ணும்போது என்ன இருக்கும், P2 உள்ளே என்ட்ரு ஆகும்போது 9 + 2 11. லாஸ்ட்டாக P1 இந்த பேலன்ஸ் 1 இருக்குது தான், அது என்ன ஆகுது, 11 + 1 12. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் உங்களுக்கு சர்க்குள் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், P1 ஏன் உள்ளே என்ட்ராகுது அப்படின்னா இங்கே அரைவல் டைம் 3 அப்படிங்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 to 4க்குள்ளே ஒரு ப்ராசஸ் ரன் ஆகணும். அதனால் இந்த P1 அதோட பர்ஸ்ட் டைம் செக் பண்ணுது. பர்ஸ்ட் டைம் பேலன்ஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா P1 2 மில்லி செகண்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. ஸோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு P4 அதோட வேல்யூ முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் P4 P3 எல்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் P1 P2 தான் இருக்காங்க. திரும்ப P2 ப்ராசஸ் நடக்குது, 11 P1 12. இதான் வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். இப்படி தான் அவங்க என்ன பண்ணணும், கான் சார்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அஸ் யூஷுவல் அதுக்கான டேபிள். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராசஸ் ஐடி, அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், கம்ப்ளீஷன் டைம், டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம். இதுதான் நம்மளோட டேபிள். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராசஸ் ஐடி கொடுத்துட்டாங்க, அரைவல் டைம் கொடுத்துட்டாங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீஷன் டைம் வந்து என்ன அப்படின்னா வந்து ப்ராசஸ் எங்கே முடியுதோ அதோட டைம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா என்னது, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகே, அடுத்து வெயிட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் டைம் கிடச்சிரும். ஸோ கடைசி டோட்டல் கண்டுபிடிக்கிறீங்க, எவ்வளோ ப்ராசஸோ அதோட நம்ம மைனஸ் பண்ணுறோம், எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், டர்ன் அரவுண்ட் டைம் கிடைக்கும். புரியுதா? ஓகேங்களா? இதான் வந்து ஃபைனல் டேபிள். தேங்க்யூ.